Good morning, friends. Okay, today's special Tom Yum fried Mee Hoon. Tom Yum style ஒரு Mee Hoon பெரட்ட போகிறோம். கார பசியருக்கு எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாமா? வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஒரு பேக்கெட் Mee Hoon எடுத்துங்க. 400 கிராம் வரும். அது என்ன செய்யுங்க, அரை மணி நேரம் தண்ணியில் ஊற வச்சுருங்க. வெஜிடபிள் வந்து ஒரு கப்பு கேபேஜ், அரை கப்பு கேரட். ஸோ கேரட் வந்து ஸ்ட்ரைட்டாக கட் பண்ணிக்கங்க. கேபேஜை சின்னதாக அரிஞ்சிக்கங்க. 2 லெமன் கிராஸ் நல்லா இடிக்கல்ல இடித்து விட்டுருங்க. ஃப்ளாட்டாக இருக்கணும். இப்போ நம்ம பிளெண்ட் பண்ண போகிறோம். பிளெண்ட் பண்ண வேண்டிய பொருட்கள் என்னென்னு பார்க்கலாமா? 2 சின்ன வெங்காயம், 3 பூண்டு, 2 சில்லி பாடி, 1 டேபிள் ஸ்பூன் காஞ்ச ஊடாம். காஞ்ச ஊடாம் வந்து தண்ணியில் ஊற வச்சுருங்க கொஞ்சம் நேரம். அது கொஞ்சம் சாஃப்டாக ஆனதும் இந்த மாதிரி எடுத்துருங்க. எடுத்துகிட்டு எல்லாம் போட்டு நல்லா பிளெண்ட் பண்ணோம். அதாவது கசாராக இது பண்ணோம். ஒன்று பதியாக அந்த ட்ரை பிளெண்டில் போட்டால் கூட ஓகே தான். கொஞ்சம் பிளெண்ட் பண்ணி எடுத்துருவோம். 2 முட்டை எடுத்துச்சிங்க. கோழி அரிசி 1 கப்பு, போன்லெஸ் சிக்கனு எலும்பில்லாதது. இதை தவிர்த்து சாஸ் வந்து 2 டேபிள் ஸ்பூன் ஆயிஸ்டர் சாஸ், 1 டேபிள் ஸ்பூன் ஃபிஷ் சாஸ். டம் யம் பேஸ்ட் வந்து 1.5 டேபிள் ஸ்பூன்லேருந்து நீங்கள் 2 டேபிள் ஸ்பூன் யூஸ் பண்ணலாம் ஒரு பேக்கெட் மீ ஹூனுக்கு. இப்போ நம்ம சமைக்க ஆரம்பிக்கலாம். மீ ஹூன் பெரட்ட ஒரு சட்டி எடுத்துங்க. அதில் முதல்ல வந்து எண்ணெய் ஊற்றி சட்டி சூடாக்கிக்குவோம். ஃபர்ஸ்ட் நம்ம எக் பொரிக்க போகிறோம். தாய் ஸ்டைலில் எக் எப்படி பொரிக்குதுன்னா, எண்ணெய் அதிகமாக இருக்கணும். எக் வந்து இந்த மாதிரி சென்டரில் ஊற்றிட்டு ஓரத்தில் வந்து கிறிஸ்பியாக இருக்கணும். நம்ம பொரிச்சு எடுக்கிறப்ப அந்த மாதிரி பொரிச்சு எடுத்து வச்சுருவோம் சைட்டில். இப்போ நல்லா பொரிஞ்சு வந்துருச்சு. ஓரத்தெல்லாம் வந்து அந்த கிறிஸ்பினஸ் தெரியுது. ஸோ நீங்கள் இது இப்படியே கூட நீங்கள் எடுத்துக்கலாம். ஏன்னா நடுவில் சென்டரில் தான் வந்து கொஞ்சம் வெட்டாக இருக்குது. ஆனால் நம்ம வீட்டில் வந்து இந்த மாதிரி சாப்பிட மாட்டாங்க. அதனால தான் நான் டபுள் சைட்டாக நான் பொரிக்கிறேன். இந்த மாதிரி திருப்பி போட்டு பொரிக்கிறேன். அதனால சீட்டம் வேகிறதுக்காக. வீட்டில் சாப்பிட்றவங்க இருந்தாங்கனாக்கா நீங்கள் அப்படியே தாய் ஸ்டைலே நீங்கள் எடுத்து வச்சிடலாம். ஓரத்தில் மட்டும் வெந்த மாதிரி. எக் ரெடி ஆயிடுச்சு. இப்போ என்ன செய்வோம், ஒரு டிஷ்யூவில் போட்டு வச்சுட்டு இன்னொரு எக் பொரிப்போம். அதே போல் இப்போ நம்ம மீ ஹூன் பெரட்டுறதுக்கு தாளிக்கலாம். நான் முட்டை பொரிச்ச எண்ணெய் தான் யூஸ் பண்ணுறேன். எண்ணெய் பத்தலைன்னா கொஞ்சம் எண்ணெயை வந்து நம்ம ஆட் பண்ணிக்கலாம். நம்ம பிளெண்ட் பண்ணி வச்சிருந்த பொருட்களை வந்து இதில் போடுறோம். வெங்காயம், பூண்டு, சில்லிப்பாடி, அப்புறம் காஞ்ச ஊடான்லாம் போட்டு நம்ம இடிச்சு வச்சிருந்தோம்ல, ஸோ அதை வந்து இதில் யூஸ் பண்ணிக்கிறோம். இப்போ தாளிக்க இடித்து வச்சுருந்து சிராய் போட்டுக்குவோம். சிராய் நல்லா வாசமாக இருக்கும். தம்மியம் ரொம்ப முக்கியம். அதனால் நான் பெருசாக ஒரு 2 இது இடித்து போட்டிருக்கேன். அந்த மனமும் உடம்புக்கும் ரொம்ப நல்லது சிராய். இப்போ தம்மியம் பேஸ்ட் போடலாம். 1.5லேருந்து 2 டேபிள் ஸ்பூன் யூஸ் பண்ணலாம். ஸோ போட்டு நல்லா கிண்டி விடுங்க. இந்த மாதிரி நீங்கள் கிண்டி விட்டிங்கனாக்கா அதெல்லாம் அந்த கட்டியாக உள்ள தம்மியம் பேஸ்ட் வந்து நல்லா கரைய ஆரம்பிக்கும். பார்க்க சம்பல் மாதிரி வரும். ஸோ நல்லா கிண்டி விடுங்க. ஸோ இந்த மாதிரி இருக்கணும் நல்லா நீங்கள் கலரப்ப. ஓகே, எல்லாம் நல்லா உடஞ்சிருச்சு. இப்போ நல்லா பாயில் பண்ண ஆரம்பிச்சிருச்சு. இப்போ நம்ம கோழி இறைச்சி வெட்டிச்சிருந்தால போன்லெஸ் சிக்கனை போட்டு ஆட் பண்ணுறோம்.
ஓகே, சாந்தும் நல்லா வந்துருச்சு. ஸோ நான் என்ன செய்கிறேன், தண்ணி ஆட் பண்ணுறேன். ஏன்னா நம்ம மீஹூனுக்கு தண்ணி தேவைப்படும். நம்ம ஊற தான் வச்சுருக்கோம், வேக வைக்கல மீஹூனு. ஸோ அதனால் கொஞ்சம் இது தண்ணியாக இருந்துச்சுனாக்கா பெட்டராக இருக்கும். தேவைப்படுறப்ப தண்ணி ஊற்றிக்கலாம். இப்போ நான் கொஞ்சம் தண்ணி ஊற்றி நல்லா கொதிக்க விடுறேன். வெஜிடபிள் ஆட் பண்ணலாம். கேரட்டும் கேபிஷும் ஆட் பண்ணிக்குவோம். இப்போ நம்ம சாஸ் ஊற்றலாம். 2 டேபிள் ஸ்பூன் ஆயிஸ்டர் சாஸ், ஃபிஷ் சாஸ் 1 டேபிள் ஸ்பூன், மீஹூன் வேகிறதுக்கு கொஞ்சம் தண்ணி ஊற்றிக்கலாம். ஏன்னா மீஹூன் ஏற்கனவே குக் பண்ணி எடுத்திருந்தாக்கா தண்ணி தேவைப்படாது. சாந்து வந்து ட்ரையாக இருக்கிறப்ப போட்டு பெரட்டி எடுத்துடலாம். ஆனால் நம்ம மீஹூனை வந்து தண்ணியில் தான் ஊற வச்சுருக்கோம். ஸோ அது ஒன்றும் வேவலாம் ஹார்டாக இருக்கும். ஸோ தண்ணி தேவைப்படும். ஸோ அதனால் வந்து நம்ம இதில் கொஞ்சம் தண்ணி ஆட் பண்ணிக்குவோம். வெஜிடபிள் நல்லா வந்துருச்சு. இப்போ நம்ம ஊற வச்சிருந்த மீஹூனை போட்டு நல்லா கிளறி எடுப்போம். உங்களுக்கு நீங்கள் கிண்டிகிட்டே இருக்கிற மாதிரி தெரியும். அந்த மீஹூனை வந்து வந்துருச்சா இல்லையா, இல்லை ஹார்டாக ஒன்றும் சொரப்பாக இருக்கான்னு தெரியும். ஸோ அந்த சூட்டு தண்ணியிலே வந்து அது நல்லா வந்துடும். அதுவும் இல்லாமல் நம்ம ஊற்றின தண்ணி வந்து இதில் வந்து நல்லா ஜூஸியாக இருக்கும். டம் யம் பேஸ்ட்லாம் போட்டு எல்லாம் ஜூஸியாக இருக்கிறனால அந்த மீஹூன் வந்து நல்லா ரிசாப் பண்ணிக்கும். சூப்பராக இருக்கும். நீங்கள் எண்ட் ஆஃப் த குக் பண்ண எடுத்ததும் அவ்வளோ புளிப்பும் இல்லாமல் அவ்வளோ உரப்பும் இல்லாமல் கரெக்டாக இருக்கும். அப்படி உங்களுக்கு உரப்பு வேணும்னாக்கா நீங்கள் ஊசி மிளகாவை ஆட் பண்ணிக்கலாம். இல்லை புளிப்பு ஒன்று கூடுதலாக வேணுனாக்கா டம் யம் பேஸ்ட் வந்து நீங்கள் கொஞ்சம் ஆட் பண்ணிக்கலாம். சரிங்களா? இல்லை அது பதிலுக்கு நீங்கள் லிமோ கஸ்தூரி ஒரு லிமோ இருந்துச்சுன்னா அரை டீஸ்பூன் ஜூஸ் லிமோ வந்து நீங்கள் ஸ்க்வீஸ் பண்ணி விடலாம் அதோட ஜூஸை. சரிங்களா? இப்போ மீஹூன் ஓரளவு வந்துருச்சு. நல்லா சாஃப்டாக இருக்குது. நீங்கள் பெரட்டுறப்பே உங்களுக்கு தெரியும். பாருங்களேன் எவ்வளோ சாஃப்டாக வருதுன்னு, ஹார்டாக இல்லாமல். ஸோ அது நல்லா வந்துருச்சு ஒரு லெவலு. இப்போ நம்ம உப்பு ஆட் பண்ணிக்கலாம். டேஸ்ட்க்கு ஏற்றபடி டேஸ்ட் பண்ணி பாருங்கள் உப்பு கரெக்டாக இருக்கான்னு. ஏன்னா நம்ம ஆயிஸ்டர் சாஸும் ஃபிஷ் சாஸும் ஊற்றுறோன்னா இது ரெண்டுமே உப்பு இருக்குது. ஸோ அதனால் வந்து உப்பு கூடுதலாக போயிடக்கூடாதுக்காண்டி டேஸ்ட் பண்ணி பார்த்துட்டு தேவையான உப்பு மட்டும் நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க. டம் யம் ஃப்ரைட் மீஹூன் வந்து ப்ரெஷர் தேவைப்படாது. ஏன்னா நம்ம ஆயிஸ்டர் சாஸ் ஊற்றிருக்கோம், டேஸ்ட் அதுலேயும் இருக்கும். ஸோ நீங்கள் இப்படியே நீங்கள் பரட்டி எடுத்துடலாம். ஓகே, அவ்வளோதான். கடைசியாக வந்து நம்ம டவுனுக்கு தும்பு, அதாவது கொரியண்டர் லீஃபை போட்டு நம்ம பரட்டி க்ளோசிங் பண்ணுறோம். சரிங்களா? அடுப்பு அடைச்சிடலாம். ஏன்னா இந்த லீஃப் வந்து இந்த சூட்டுலேயே நல்லா வந்துடும், நல்லா வாசமாகவும் இருக்கும். இந்த சமையலை வந்து நீங்கள் டின்னர் கூட சமைக்கலாம், இல்லை பிரேக்ஃபாஸ்ட் கூட நீங்கள் சமைச்சு வைக்கலாம். ரொம்ப ருசியாகவும் இருக்கும். சிம்பிளாக குக் பண்ணிடலாம், ரொம்ப ருசியாகவும் இருக்கும். Tom Yum Fried Mee Hoon is ready. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுனாக்கா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டன் அமுத்துங்க, லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள் அண்ட் கமெண்ட் பண்ணுங்கள். இதோட நெக்ஸ்ட் வீடியோவில் இன்ட்ரெஸ்டிங்கான சமையலை பார்க்கலாம். சரிங்களா? ஓகே, தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். காட் பிளஸ் யூ. டேக் கேர். ஸ்டே ஹோம். Bye-bye. Happy cooking. Drop it.